எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சோகமாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார்லி சாப்ளினோட கதை. திஸ் இஸ் 100 days 100 சக்ஸஸ் ஸ்டோரிஸ் டே 19. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார்லி சாப்ளின் 1889 லண்டன் இங்கிலாந்தில் பிறக்கிறாரு. சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாரு. அவங்க அப்பா அம்மா ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மராக இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க அப்பா குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. இதனாலேயே வீட்டில் ரொம்ப வறுமை ஏற்படுது. அவரோட பிரதரும் இவரும் ஒரு ஆர்பனேஜில் போய் சேர்ந்துடுறாங்க. தன்னோட அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தன்னோட 5 வயசுலேயே ஸ்டேஜ் மேலே ஏறி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நிறைய ஸ்டேஜ் ட்ராமாஸில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால நிறைய பேர் சிரிக்க வைக்கிறாரு. அவரோட டேலண்ட்னால ஹாலிவுட்ல ஒரு படம் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது. தன்னோட முதல் படத்துக்காக பெரிய தொப்பி, பிளாக் கோட்டு, சின்ன மீசையை வச்சு நடிக்கிறாரு. படத்துல இவரோட அப்பியரன்ஸை வச்சு மக்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு கிடைக்குது. அண்ட் அது அவருக்கு ஒரு அடையாளமாக மாறுது. நிறைய படங்களில் ஒர்க் பண்ணுறாரு. ஆக்டராக மட்டும் இல்லை, டைரக்டர், கம்போசர், ஸ்க்ரீன் ரைட்டர் அண்ட் ஈவன் ப்ரொடியூசராக கூட ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் அந்த டைமில் ஹாலிவுட்டில் ஒரு காமெடியனாக குளோபல் ஐக்கானாக மாறுறாரு. என்னதான் அமெரிக்காவோட பொலிட்டிக்ஸ்னால இவரை ஒதுக்கி வச்சிருந்தாலும் அதே அமெரிக்கா தான் இவரை கூப்பிட்டு ஆஸ்கர் அவார்ட்ஸும் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 31 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, அதில் 3 ஆஸ்கர். இன்னைக்கு இவர் இறந்து பல வருஷம் ஆனாலும் அந்த காலத்திலேயே ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்னா அது இவர் தான். ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே எல்லாரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் இவரோட பேரை யாரும் மறக்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.